ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் அதுவுமா வீட்டில் இருந்தால் எப்படி? ஸோ வெளியே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்த பிளேஸ் தான் ஆத்தூர் பக்கத்தில் இருக்க ரயில்வே கேட்டு. அந்த பிளேஸில் தான் வந்து இந்த கடற்கனி எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வரலாம் அப்படின்ட்டு தான் நான், எங்கள் அண்ணன் பொண்ணு, அப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லாம் வந்திருந்தோம். ஸோ டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெளியே வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக ஷோ வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் வந்து 4:30 சம்திங் அந்த டைமுக்குலாம் வந்துட்டோம். ஸோ 1 hour வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உள்ளே போயிட்டு யாருமே இல்லை, சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஆனால் எதுவுமே ஓப்பன் பண்ணல. பட் நல்லா இருந்துச்சு எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. இந்த இங்கே போஸ்ட்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கவே எங்களுக்கு பாதி டைம் போயிடுச்சு. ஸோ நீங்கள் ஆத்தூர் நியர்பை ஆத்தூராக இருக்கீங்க அப்படின்னா கரெக்டாக 5 o'clock அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி வந்துக்கோங்க. ஸோ தூரமாக இருந்து வரீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணி வந்துக்கோங்க. ஸோ இப்போ உள்ளே போனீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக சூப்பராக ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வெளியே ஒரு நல்ல நாள் அதுவும் வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்காகவும் அந்த நாளும் நல்லா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபீல் குட்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இருந்திருக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரெண்டாவது இந்த பிளேஸ் எல்லாமே ஒரு கிட்ஸுக்கான பிளேஸு. உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் கூட்டிகிட்டு வந்துடுங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா என் அண்ணன் பொண்ணும் அவ்வளோ என்ஜாய் பண்ணா, நான் பார்த்தேன். அவன் முகத்தில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ நீங்களும் பாருங்கள். அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் எவ்வளோ டைப்ஸ், நிறைய டைப்ஸ் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. அதெல்லாம் நான் இங்கே தான் பார்க்குறேன். மேபி நான் இங்கே தான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் பாருங்கள். உங்களுக்கும் ஒரு போக முடியாதவங்களுக்கு என் வீடியோ மூலிமா உங்களுக்கு போன திருப்தி கிடைக்கலாம். எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஃபிஷ்ஷஸ்லாம். நிறைய குழந்தைங்கள தான் கூட்டிகிட்டு வந்தாங்க பேரண்ட்ஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அவங்க. டார்க் டாய்ஸ்லாம் பாருங்கள். நிறைய எக்ஸிபிஷனுக்குலாம் போயிருக்கோம். பட் இந்த கடற்கனி எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் போனது கிடையாது. ஸோ இதான் ஃபஸ்ட் டைமு. பாருங்கள், இப்போ கடற்கனியை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள். பார்த்து முடிச்சாச்சு. ஸோ வெளியே வரும்போது நிறைய ஷாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் போகும்போது எதுவுமே ஓப்பன் பண்ணல. இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது பார்க்கும்போது. அதே மாதிரி இந்த ஷாப்பில் வந்து எது எடுத்தாலும் 20 rupees அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இது மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது நாங்கள் முன்னாடியே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் இந்த ஷாப்பில் என்னென்னு தெரியல. அப்புறம் இப்போ தான் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகும்போது எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கேம்ஸ் போல், அதனால் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிறையா கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஒரு 3 to 4 கேம்ஸ் கிட்டே இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது என்னென்ன கேம்ஸ் அப்படின்றது. என் அண்ணன் பொண்ணோட எக்ஸைட்மெண்ட்டை பார்த்தீங்களா? அவளுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரிஸை க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன் நான். அடுத்து இந்த கேம் விளையாடணும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணால். ஓகே, விளையாண்டுட்டு பாருங்க. இது என்ன கேம் அப்படின்னா, ஒரு 6 balls கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம விட்டோம் அப்படின்னா அது எந்த நம்பரில் போயிட்டு இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி அந்த கவுண்டிங்கான ப்ரைஸ் என்னவோ அதை கொடுப்பாங்க. ஸோ பாருங்கள் என்ன வின் பண்ணான்ட்டு நீங்களே பாருங்கள். ஓகே, 17, 16 இங்கே வெள்ளைக்கோட்டில் இருந்து இருக்கும். 23, 25. அவள் கிஃப்ட் பண்ணது வாட்டர் பெயிண்ட்டு. பாவம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டா, என்னத்த இதுதானா அப்படின்ட்டு. பேய் சவுண்டு. நெக்ஸ்ட்டு அந்த கோஸ்ட் ஹவுஸ் சவுண்டை கேட்டாலே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. எங்கள் அண்ணன் பொண்ணு தான் போகணுன்னு இருந்தா, நான் வந்து குழந்தைய வச்சுட்ருக்கேன் அப்படின்றதுனால என்னால் வர முடியாதா, நீ வேணால் போய் சொல்லி போகல. அந்த சவுண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் ரொம்ப கேட்டா வாங்க போகலான்ட்டு. ஆனால் தனியாக போக பயப்பட்டா.
அதுக்கப்புறம் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணான். ஆனால் ஒவ்வொரு கேமுக்குமே அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் கிட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் கூட்டிகிட்டு வாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல மெமரிஸ் க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ வீட்டிலே இருக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டேக்கு வீட்டில் இருந்து ஸ்பாயில் பண்ண வேணாம், வெளியே வாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள். Memorable. அப்புறம் டைம் ஆகிடுச்சு அப்படின்றது, ஏன்னா 5 o'clock ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் வேறு 1 hour ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்துக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ.